கமுரு பாருக்காக நடந்த சீசன் தாங்க இது. நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்கள். கமுரு பாருவுக்கு ரெட் கார்டு கொடுத்தாலுமே இல்லை அவங்க என்ன தான் வெளில போனாலுமே வந்தாலுமே இந்த சீசன் அவங்கள சுற்றியே தான் போயிருக்கு. பாரு தான் ரியல் கேமர், கமருதீன் அந்த கேமரோட காதலன். அப்படி தானே போயிருக்கு. அதை கெடுக்கிறதுக்கு பலூனக்கா அந்த கேமை பார்வோட கேமை தடுக்க எல்லாரும் இவங்கெல்லாம் தானே போய் ஃபைனல்ஸில் உட்காந்துருக்காங்க. கடைசியில் என்ன நடந்திருக்குன்னா கமருதீன் காதல் கிளைமேக்ஸ் என்னென்னா கமருதீனும் பாருவும் ரெட் கார்டு கொடுத்துட்டு திரும்ப கடைசியாக ஃபைனல்ஸில் ஒன்று சேர்றாங்க. 2 பேரும் ஒன்று சேர்றது தான் கிளைமேக்ஸ். இந்த சீசனோட கிளைமேக்ஸாக தான் எப்போதுமே ஒரு டைட்டில் வின்னர் ஒரு ஹை மொமெண்ட் போய் பீக்கில் போய் அந்த டைட்டில் எடுக்கிறது தான் ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் பிக் பாஸுக்கு இது வரைக்கும் 8 சீசனு. ஆனால் முதல் தடவையாக ஒரு ரெட் கார்டு வாங்கிட்டு போன கப்புள்ஸ் உள்ளே அவங்க கப்புள்ஸாக ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் காதல் பண்ணியிருக்காங்க, அதை பிரிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க அக்காவே காதலிக்காத வேண்டான்னுலாம் சொல்லியிருக்காங்க, தலை காட்ட முடியலன்னு. அதையும் தாண்டி பார்வோட காதல் பிடிக்காம நீ கமருதீன்கிட்ட போய் நீ ரெட் கார்டு வாங்கும்போது திவ்யா ஒன்று வன்மத்தை கக்கணிச்சு பாருங்க, நீ கல்யாணம் பண்ணாத, நீ அழிஞ்சிருவ. அடுத்து வினோத் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நீ ஒரு 100 நாளில் கிடச்ச அந்த ஃப்ரெண்டு முதல்ல என்ன பண்ணுறான், இவளால் தான் நீ அழிஞ்ச, கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி இவங்க இல்லைன்னா இந்த ஷோவே இல்லாதங்கிற மாதிரி மாறி ரெட் கார்டு கொடுத்தவங்கள தேடி 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 பார்த்தாங்க மக்கள். அந்த காதல் அது உண்மையான காதலா இல்லையா, அதுதான் கிளைமேக்ஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த காதலி வரல, காதலன் மட்டும் வந்திருக்கான் ஃபைனல்ஸுக்கு. அந்த காதலன் என்ன பண்ணுறான், என் காதலிக்காக ஒரு வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த ஹோஸ்டர்கிட்ட கேட்குறான். மாமா சேதுபதி சொல்கிறாரு, அது ஒரு அறிவான பொண்ணு, அது அந்த அறிவை எந்த இடத்துல அது விதைக்கணும்னு தெரியல, அது கரெக்டாக விதைச்சிதுன்னா அது ஒரு இன்னொரு உயரத்துக்கு போகும். அதை கேட்டு சந்தோஷப்பட்ட ஒரு காதலன். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா த்ரில்லிங்லேயே வச்சு அந்த காதலியை அழைச்சிட்டு வர்றாங்க. காதலி வரும்போது அந்த காதலனுக்கு அங்கே இருக்கிறதுலையே அதிகமான சந்தோஷம் அந்த காதலனுக்கு தான். அந்த காதலன் தான் கமருதீன். ஆனால் அந்த நண்பன், நீ நாசமாக போயிடுவேன்னு சொன்ன நண்பன் இருக்கான் பாருங்க, அவன் பக்கத்துலேயே இருக்கான். அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. அவனுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி அந்த காதலன் நடந்துக்கிறான், அந்த கமருதீன் நடந்துக்கிறான். காதலி வந்துட்டா, காதலி பேசி திரும்ப வரும்போது 2 பேரும் அங்கே ஓடி போய் இவன் கட்டி பிடிக்கிறான் பார்வை. அதுதாங்க கிளைமேக்ஸ், இந்த சீசனோட கிளைமேக்ஸ். அதான் ஜோடியாக வாழ்ந்தாங்க, ஜோடியாகவே அப்படி த்ரோட்டு 90 நாள் வந்தாங்க, ஜோடியாகவே அடித்து, ஜோடியாகவே ரெக்கடாக மாறி, ஜோடியாகவே அடித்து, ஜோடியாகவே தள்ளி விட்டு ஒரு ஆளை. ஸோ ஜோடியாகவே ரெட் கார்டு வாங்கிட்டு போய் ஜோடியாகவே உள்ளேயும் இப்போ ஜோடியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. அடுத்து கல்யாணம் இப்போ. ஸோ த ஃபைனல் வெர்டிக்ட் ஆஃப் தி சீசன், த விநாயக் மகாதேவ் அப்படின்னு சீன் வரும் தெரியுமா, அது மாதிரி த ஃபைனல் வெர்டிக்ட் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. பாரு ஃபைனலி மீட்ஸ் கமருதீன் ஆன் ஃபைனல்ஸ். ஃபைனல்ஸில் இது பயங்கரமான ஒரு டிஆர்பி வேறு லெவலில் போய், அதுவும் கிட்டத்தட்ட இந்த காதல் ஜோடியை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 15 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க விஜய் டிவி அந்த இதில். இப்போ நேற்று நான் 13 மில்லியன் போட்டிருந்தேன்ல, இப்போ 15 மில்லியன் தாண்டி ஓடிட்டுருக்கு, 14 மில்லியன் நினைக்கிறேன். அது கொடூரமாக போயிட்டுருக்குங்க, வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் மக்களுக்கு இந்த வாட்டி என்டர்டைன்மெண்ட் ஒழிய இந்த டைட்டில் வின்னர் பிடி வாயெல்லாம் பற்றி அவனும் கண்டுக்கல, கண்டஸ்டன்ஸ் மிக்சர்ஸ் யாரையும் கண்டுக்கல, மாமா சேதுபதியவே கண்டுக்கல. எல்லாருமே காத்திருந்தது பாருவும் கமருதீனும் வருவாங்களா, என்ன பேசுவாங்க, சேருவாங்களா, இந்த காதல் சேருமா. பாதி பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது பாருங்கள். சோஷியல் மீடியா இல்லாதவங்களுக்குலாம் பாரு கமருதீன் சேருவாங்களா. பல பேர் சாப்பிடல, தூங்கலை, காதலை பிரிச்சுட்டாங்க, 2 பேரும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, இவ்வளோ வன்மத்தை கக்கியிருக்காங்க, வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட சாப்பிடவே இல்லையாங்க, ஒரு வாரம் கொடுத்ததுலேருந்து ஒரு வாரம் சாப்பிடாமல் தூங்காமலாம் இருந்து வீட்டிலேயே பிரச்சனை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்களெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா ஏமா அப்படி இருக்கன்னா, இல்லை பாரு போயிட்டா அப்படின்ட்டு வருத்தத்தில் சாப்பிடாமல் தூங்காமலாம் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா, ஒரு படம் முடியும் போது ஒரு கிளைமேக்ஸில் மக்கள் எல்லாம் ஹாப்பி என்டிங் மாதிரி தாங்க. அது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.